Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு வெனஸ்டே வெரைட்டியில் நம்ம பார்க்க போகிறது ரைஸ்க்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடியை ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி பருப்பு பொடியை டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த பருப்பு பொடியை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். பருப்பு பொடிக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு பொடியில் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்க தேவையில்ல, அதனால் 3 மிளகாய் மட்டும் எடுத்துருக்கோம். பெருங்காயம் 4 கட்டி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு துவரம்பருப்பை சேர்த்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். துவரம்பருப்பு சரியாக வறுபடலைன்னா பருப்பு பொடியிலேருந்து பச்சை ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் இது மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் சேர்த்தெல்லாம் ஆறட்டும். அதே வானல்லையே 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், மிளகு எல்லாத்தையும் ஓவனாக வறுத்துக்கலாம். இந்த பருப்பு பொடிக்கு மிளகாய் காரம் ரொம்ப இருக்கக்கூடாது, மிளகு தான் நிறைய சேர்த்துக்கணும். அதனால் 3 காஞ்ச மிளகாய் மட்டும் போதுமானதாக இருக்கும். இப்போ 4 கெட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கெட்டி பெருங்காயத்தை ஆல்ரெடி நான் வறுத்து தான் வச்சுருக்கேன். இப்போது லைட்டாக சூடுபடுத்திட்டால் போதும். நீங்கள் பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பொடியை அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அதே வானல்லையே நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகையும் சேர்த்து வறுத்துக்கலாம். 1-2 மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மிளகு எடுத்துடலாம். எல்லா மிளகும் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. துவரம்பருப்பு மிளகாலாம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். பெருங்காயமும் மிளகாயும் மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இதில் பருப்பு பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் வறுத்து வச்சுருந்த மிளகையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி 2 தடவை அரைக்கும் போது பருப்பு பொடியை நம்ம சலிக்கணுன்ற அவசியம் இல்லை, நல்லா நைஸ் ஆகிடும். இந்த பருப்பு பொடியோட 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 கொத்து கறிவேப்பிலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டோன்னா அதை நம்ம மல்டிபர்பஸ் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மல்டிபர்பஸ் பொடியை யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிற அவரைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், கத்திரிக்காய் இந்த பொரியலோடலாம் சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து சாதத்தோடு கலந்து பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் நம்ம காய்கறி பருப்பு சாதமாக செஞ்சு கொடுக்கலாம். அது பசங்களுக்கும் ஹெல்த்தியான ஒரு லஞ்சாக இருக்கும். இன்றைக்கி வெனஸ்டே வெரைட்டியில் நம்ம பார்த்த இந்த பருப்பு பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.